வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் இன்னைக்கு எங்கே போக ரெடி ஆகியிருக்கோம்னா, பாப்பா சொல்லுவாங்க. நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? பீஸா கடைக்கு. பீஸா கடைக்கு யார் கூட்டின்னு போற? அப்பா. உனக்கு அம்முக்கு என்ன பிடிக்கும்? பீஸா. பீஸா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு குட்டி அவுட்டிங் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கலங்காரி சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் இப்போதான் எடுக்கணும்னு இது பாருங்க எவ்வளோ அழகா எனக்கு கிளியராக இருக்கு. கிளியோ மயில தெரியுது, மயிலு தெரியுது. சூப்பரா இருக்கும். ரொம்ப கலங்காரிலாம் ஹேண்ட்மேட். இது எல்லாமே கையில தான் போடுவாங்க. கையில பெயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ளூ கலர் பெயிண்ட், இந்த பெயிண்ட் எல்லாம் கையிலே தான் வரைவாங்க. அதனாலதான் அது பேர் கலங்காரி. நடந்தா போறோம், பக்கத்துலதான். எங்க பாப்பாக்கு போர் அடிக்குதான் இங்க இருந்தா. அவங்களுக்கு அவங்க போனா நல்லா இருக்கும். இங்கெல்லாம் போர் அடிக்குதான் அந்த அம்மாக்கு. நாங்க வந்த ராசு என்னவோ தெரியல, நாங்க வந்த ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பீஸா கடைக்கு வந்தோம். பீஸா கூட இல்லை, தர்பூசணி ஜூஸ் தான் குடிப்போம் இன்னைக்கு. அதான் அப்புறமா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரிவா நம்ம மண்டிக்கு போகலான்னு கூப்பிட்டாரு எங்கள் ஹஸ்பண்ட். அங்கே போனால் மண்டியும் க்ளோஸில் இருந்தது. அட இன்னைக்கு ஃபுல்லாகவே இப்படியே நடக்குதுன்னு நினச்சின்னு மண்டி எதிராக இருந்த செந்தூஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே ஃபுட்டும் நல்லாயிருக்கும். சரி வா போகலாம் என்ன அப்படியே கூட்டின்னு போயிட்டேன். பாப்பா அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்து ஜாலியாக பேசின்னு இருந்தாங்க. அன்னைக்கு ரம்ஜான்ன்றதுனால கூட்டமாக இருந்தது ரெஸ்டாரண்ட். கொஞ்சம் நேரம் மெனு கார்டெல்லாம் பார்த்துன்னு இருந்தோம், என்ன ஆர்டர் பண்ணலான்னு. எவ்வளோ பார்த்தாலும் நாங்கள் எப்பவுமே சிக்கன் தம் பிரியாணியும் பட்டர் நான் தான் ஆர்டர் பண்ணுவோம். அன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஜாயிண்ட் பிரியாணி, பட்டர் நான், அப்புறம் பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் வரத்துக்கு ஒரு 50-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு ஒரு தனி பிளேட் வச்சதுமே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஓ நம்மளும் கொஞ்சம் பெரிய பாப்பாவாக ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்களும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே சாப்பிட்டுன்னு இருந்தாங்க நல்லா. எனக்கு பிரியாணி பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் பிடிக்கும். நான் இல்லை, பட்டர் நான் பிடிக்கும். 2 நான் ஆர்டர் பண்ணோம். 2 நான்லாம் 4 நான் வரும். பட்டர் சிக்கனோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி வீட்டில் கூட ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்ணேன். பன்னீர் பட்டர் மசாலா நான் மட்டும் நல்லா வந்திருந்தது. ஆனால் இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லா தான் இருந்தது. ஆனால் நம்ம இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வரல. வீட்டில் செஞ்சு எப்படி இருக்கும் அப்படி இருந்தது, நல்லா இருந்தது. அதுவும் காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு. நான் இப்படி தான் ஹோட்டலில் போய் ஏதாச்சும் சாப்பிட்டா அது நல்லா இருந்தால் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். அப்படி தான் நான் ஒரு வாட்டிக்கு ஃபஸ்ட் டைம் மோமோஸ் சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது எப்படியாச்சும் கற்றுக்கணும். இன்னும் மறுபடியும் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி ஃபஸ்ட் வாட்டிக்கு நல்லா வரல, அப்புறம் இன்னொரு வாட்டிக்கு ட்ரை பண்ணேன், அப்போ நல்லா வந்தது. அப்படியே நான் பழகிடுச்சு. மோமோஸ் சட்னி, மோமோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செய்யறதுக்கு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மோமோஸ் செய்ய சொல்லி கேட்டால் மட்டும் செஞ்சுடுவேன். நான் அப்பவே எனக்கு டைம் இருந்தால் செஞ்சுடுவேன், டைம் இல்லைன்னு தான் கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் செய்கிறேன்னு சொல்லுவேன். பாப்பானால அதை புட்டு சாப்பிட முடியல, சூடாக வேற இருந்ததா, அதனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நான் குட்டி குட்டியாக புட்டு போடுறேன், நீ சாப்பிடுன்னு சொன்னேன். அப்புறமா சாப்பிட்டாங்க. இந்த சாரீ நான் எங்கள் அக்கா கிட்டே எடுத்தேன். எங்கள் அக்கா ஒரு சின்ன புட்டிக் வச்சுன்னு இருக்காங்க. வீட்டிலே தான் சாரீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கலங்காரி சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்குறியான்னு கேட்டாங்க. சரி அனுப்பிவிடுக்கான்னு கேட்டேன். ஃபோட்டோஸ் அனுப்பிட்டாங்க. அதில் ஒரு 10 சாரீ இருந்தது. சரி நீ வரும்போது எடுத்துன்னு வான்னு கேட்டேன். இங்கே வரும்போது ஒரு 6-7 சாரீ எடுத்துன்னு வந்தாங்க. அதில் நான் ஒரு 2 சாரீ எடுத்துக்கினேன். 2 சாரியோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கட்டிங்கன்னா நம்ம வேர் பண்ணதே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதெல்லாம் ஹேண்ட்மேட் பெயிண்டிங் தான். அப்புறமா கலர்ஸ் கூட வெஜிடபிள் கலர்ஸ் தான், கெமிக்கல் கலர்ஸ் ஒன்றும் இல்லை, நார்மல் வெஜிடபிள் கலர்ஸ் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த சாரீ வேணுமானா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டா ஐடி ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். பாப்பாவுக்கு பட்டர் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்குது போல், நல்லா ரசித்து சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. பாப்பா கிட்ட இருக்க குட் ஹேபிட் என்னென்னா, நம்ம ஏதாச்சும் புதுசாக செஞ்சு கொடுத்தா அவங்க பிடிச்சா நல்லா காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க.
அம்மா சூப்பராக இருக்குமா, இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுமா, இன்னும் கொஞ்சம் போடுமா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பிடிக்கலைன்னா அசல கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டாங்க. பாப்பா கிட்ட காம்ப்ளிமெண்ட் குடுக்குற ஹேபிட் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவும் அப்படிதான். அவங்களுக்கு பிடிச்சாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பிடிக்கலனாக்கா இது இது மாத்து, இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் வந்து ரொம்ப பிடிச்சது. ஆனா பிரியாணி வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகல. எனக்கு பிரியாணி டேஸ்ட்டே வரல அதுல. அங்க பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த டேஸ்ட் இல்ல. ஏன்னா தம் பிரியாணி இல்ல. இது ஜாயிண்ட் பிரியாணின்ட்டு ஏதோ ஒண்ணு குடுத்தாங்க. கொஞ்சம் மசாலா போட்டு அந்த ரைஸ்ல மேல ஜாயிண்ட் சிக்கன் கிரேவில ஒரு லெக் பீஸ், ஒரு ஜாயிண்ட் பீஸ் வச்சு குடுத்துருந்தாங்க. அந்த ஜாயிண்ட் பீஸ் நல்லா சாஸியா இருந்தது. ரொம்ப காரமா இருந்தது. சாப்பிட்டுன்னு தொண்டையெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு டைம் வேற ஆயினுருந்தது. நாங்க வரும்போது மாவு அரைக்கிறதுக்கு மாவு வேற வச்சுட்டு வந்துட்டோம் ஷாப்ல. 9க்கு வந்து ஷாப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 8:30 ஆயிடுச்சு. பக்கத்துல தான் போயிடலாம். அதனால எங்க அப்பாவும் சீக்கிரமா சாப்பிடுங்க போலாம்ன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது ஸ்பைஸியா இருக்கிறதுனால லேட்டா சாப்பிட்டுனே இருந்தேன். லேட்டா சாப்பிட்டுட்டு ஆனா டைமுக்கு போயிட்டோம். போய் மாவு வாங்கிட்டோம். எங்க ஏரியால காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ல இதுவும் ஒண்ணு. நார்மலா அந்த பிரியாணி நாங்க நார்மலா சாப்பிட்டிருந்தா எங்க 2 பேருக்குமே சரி போயிருக்காது. நான் சாப்பிட்டதுனால ஓகே சரி போயிடுச்சு. 2 பேருக்கு ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். கரெக்டா சரி போயிடுச்சு. நார்மலா நான்ல சாப்பிட்டிருந்தா சுத்தமா சரி போயிருக்காது எங்களுக்கு. 240 அந்த பிரியாணி. எனக்கு அந்த பிரைஸ்க்கு வொர்த்தே இல்லைன்னு தோணுச்சு. தம் பிரியாணினா நல்லா இருந்திருக்கும். இது ஏதோ ஜாயிண்ட் பிரியாணின்னு குடுத்தாங்க. எனக்கு வொர்த்தே இல்லாத போல தான் இருந்தது. அது பதிலா நான் ஏதாச்சும் தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு இருப்பேன். சரி பிரியாணி சாப்பிடலான்ட்டு ஆர்டர் பண்ணேன். அப்புறமா தந்தூரியே சாப்பிட்டு இருக்கலாமேன்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு பாப்பாக்கு பிடிச்சிருந்தது. அவங்க நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது எதுவுமே இல்லை, காரம் இல்லை, எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃப்ளேவர்டு ரைஸ் அவ்வளோதான். அதனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் அதில் வந்து சிக்கன் சாப்பிடவே இல்லை. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்ததுன்னு எனக்கே கொடுத்துட்டாரு. அப்புறமா அவர் ஸ்பைஸாக சாப்பிட மாட்டார். ஸ்பைஸியாக சாப்பிட்டா வயிறு வலி வந்துடும். அதனால அந்த சிக்கனும் நான் தான் சாப்பிட்டேன். நானே ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவேன். அதே எனக்கு ஸ்பைஸியாக இருந்தது. அப்புறமா ஃபுல்லாக சாப்பிட்டு மாவு வாங்கின்னு வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே ஏதோ நினச்சி போனோம். பீஸா, ஐஸ்கிரீம், மோமோஸ் சாப்பிட்லான்னு போனோம். ஆனால் அந்த ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சரின்னு அங்கே ஓப்பனில் இருந்தது அந்த ஷாப் மட்டும்தான். இல்லை மண்டிக்கு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். மண்டியும் க்ளோஸா. சரின்னு இங்கே தான் போயிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வரல. பைக் எடுத்துகிட்டு வந்திருந்தா வேறு இடத்துக்கு போயிருக்கோம். பைக் இல்லாதனால அங்கே சரௌண்டிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் மட்டும் தேடின்னு இருந்தோம். ரம்ஜான்ன்றதுனால மேக்ஸிமம் எல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. எதிர் வீட்டில் முஸ்லீம்ஸ் ஃபேமிலி இருப்பாங்க. எவ்ரி இயர் அவங்க தான் பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த இயர் ஆண்டி ஒண்டி தான் இருந்தாங்க. அவங்க பொண்ணு வந்து துபாய்க்கு போயிட்டு வேலை செய்கிறாங்க. ஆண்டிக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால என்னால் பிரியாணி செய்ய முடியலமோ, பாயாசம் தான் செஞ்சேன் எனக்கு கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. இந்த ரம்ஜான் டைம்லலாச்சா ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே, பிரியாணியானா வந்திருக்கும்னு தோணும். எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக திட்டுவாங்க. என்கிட்ட தான் கற்றுக்கணும் காசு எப்படி வேஸ்ட் பண்ணணும்னு. நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம ஆசைப்பட்ட ஃபுட்டு, நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றது வந்து மணி வேஸ்ட் இல்லை. அதனால நம்ம எந்த சேவிங்ஸும் இல்லாத எப்பவுமே இந்த சாப்பிட்றது, வெளியே போய் சாப்பிட்றது அப்படியே இருக்கக்கூடாது. எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. அவ்வளோதான் என்னோடைய. நாங்கள் ஏதோ நினச்சி போனோம், ஏதோ நடந்துச்சு. அவ்வளோதான், போய் நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம். இனிமேல் தூங்கணும். ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வருது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.